ஹலோ பசங்களா, நம்ம வந்து இன்றைக்கி டெரேஸ் கார்டனில் வந்து சமைக்க போகிறோம். என்னென்னா சிம்பிளாக ஒரு மீன் குழம்பும் ஒரு மீன் ஃப்ரையும் பண்ண போகிறோம். நான் வந்து குழம்பு கரைக்கிறது அதெல்லாம் வந்து கீழே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஜஸ்ட்டு நம்ம அடுப்பில் வச்சு இறக்க வேண்டியது தான். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தான் சமைக்க போகிறோம். இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த எண்ணெயிலேயே குழம்பு தாளித்து மீன் குழம்பு வச்சிடலாம். சரியா? நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, வழக்கம் போல் தான் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள், தாளிக்க வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, அப்புறம் புளி ஊற வச்சுக்கோங்க. புளி வந்து எலுமிச்சம்பழம் சைஸை விட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து புளிப்பு தூக்கலாக இருக்கணும். அப்புறம் தேங்காயில் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்கு. இதை வந்து முழுசாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது எல்லாம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் கலந்த தூள் இருக்குது. அதுக்கப்புறம் மீன் நான் வந்து ஒரு 1/2 கிலோ மீன் வச்சுருக்கேன், வெள்ளைக்கிழங்கா மீன். அப்புறம் எண்ணெய் வேணும், இவ்வளோதான். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக மீன் குழம்பு வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம மீன் வறுவலுக்கும் மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சிடலாம். அதுக்கு வந்து மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தூள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கலந்த மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். எண்ணெய், கொஞ்சமாக புளி தண்ணி வேணும். புளி ஊற வச்சாலும் மீன் குழம்புக்கு அதே எடுத்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கார்ன்ஃப்ளவரும் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சில மீனுக்கு வந்து இதெல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு சில மீனுக்கு வெறும் மிளகாத்தூள், உப்பு போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து உங்கள் சாய்ஸ் தான். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி வந்து பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கோங்க. கலந்துட்டு கூட தண்ணி பத்தலைன்னா ஊற்றிக்கலாம். எடுத்தோடனே நிறைய ஊற்றக்கூடாது. மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு. அடுத்தது வந்து உப்புத்தூள் போட்டுக்கோங்க. உப்புத்தூளும் எவ்வளோ தேவையோ. இல்லை உங்களுக்கு சமைக்க தான் உங்களுக்கு அளவெல்லாம் கரெக்டாக தெரிய ஆரம்பிச்சிடும். டேஸ்ட் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் இட்டுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி பத்தலை, அதனால் திருப்பி நம்ம புளி ஊற வச்ச தண்ணியே ஊற்றிக்கலாம். லெமன் பிழியாதீங்க, ஃபிஷ் ஃப்ரைக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. கார்ன்ஃப்ளவர். ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும்போது பக்கத்தில் வேணால் லெமன் வச்சுக்கலாம். ஆனால் ஃப்ரை மசாலா செய்யும்போது புளி ஊற்றி பரட்டினீங்கன்னா தான் ரியல் ஃப்ளேவர் கிடைக்கும். திக்னஸ் பார்த்துக்கோங்க. பெப்பர் பவுடரும் சோம்பு பவுடரும் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டின்னா தேவையில்லை. எல்லாமே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தான். அதாவது நம்ம கழுவி வச்ச மீனை போட்டுக்கலாம். மசாலா வந்து மீனோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா பெசரி விடுங்க. துண்டு மீனாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் ஒரு துண்டாக எடுத்து தடவி வைக்கிற மாதிரி இருக்கும். இது முழு மீனுங்கிறதுனால எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா பெரட்டி விட்டுறேன். நல்லா கொஞ்சம் அமுக்கி பிசைஞ்சு அதை அப்படியே வச்சுருங்க. மினிமம் ஒரு 1/2 hour ஊறினா போதும். இதை நம்ம மீன் குழம்புக்கு வந்து கரைச்சிக்கலாம். தேங்காய், சோம்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா நைஸாக, எவ்வளோ நைஸாக முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. புளியை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அந்த புளியில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், இதோட நம்ம தக்காளி கூட போட்டு கரைச்சிக்கலாம். ஆனால் இப்போ வர தக்காளி வந்து கரைய மாட்டேங்குது, கல் மாதிரி கிடக்கு. அதனால தான் நான் மிக்சியில் அரைச்சி சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள். எப்போவுமே மீன் குழம்புக்கு வந்து புளிப்பும் காரமும் தூக்கலாக இருக்கணும். கரைச்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்புறமா கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது புளிப்பும் காரமும் தூக்கலாக இருக்கணும். இப்போ தான் மீன் போட்டவுடனே அது வந்து இப்படி ஈக்குவலாக கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான். இண்டக்ஷன் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைக்கு தேவையான எண்ணெய் வச்சுக்கோங்க.
இந்த எண்ணெய் வந்து மிச்சம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இதுலேயே மீன் குழம்பு தாளிச்சிடலாம். ஸோ எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம அந்த மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். போதும். நம்ம வந்து பாதி பாதி மீனாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி மீன் போட்டேன். இது வந்து நெக்ஸ்ட் ஈடு போட்டுக்கலாம். ஃபிஷ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்கும். அப்படி வந்ததுனாக்கா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இதுலேயே மீன் குழம்பு வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக வெந்தயமும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம மீன் வறுத்த எண்ணெயிலேயே நம்ம குழம்பு தாளிக்கிறோம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் சாதாரணமாக குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணாமல் குழம்பு மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மீனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கி நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம வந்து இதில் வந்து புளி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வந்து தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றிருக்கோம். அவ்வளோதான். இது வந்து ரெடியாக இருக்கட்டும். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இது வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு கரைச்சி வச்சோம் இல்லையா, இதை ஊற்றிடலாம். இதை ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். பாருங்க, குழம்பு வந்து கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கொதிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டாச்சு. இப்போதைக்கு அவ்வளோதான். இது வந்து ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மீன் போட்டோடனே டைம் பார்த்துக்கங்க. கரெக்டாக 2 மினிட்ஸ் டைம், அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா மீன்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். மீடியம் தீயில் வச்சுக்கோங்க, ஹையில் வைக்க வேண்டாம். இப்படி இருக்கட்டும். அவ்வளோதான். மீன் போட்டு ஒரு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக கலந்துடாதீங்க, சும்மா அப்படியே ஆட்டி மட்டும் கொடுங்க. பாருங்கள், உடைய ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போதைக்கு நம்ம கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் பசங்களா. நம்மளோட மீன் குழம்பு தேங்காய் பால்லாம் எடுக்கிற வேலை இல்லை. தேங்காய் கூட நீங்கள் வேணா ஊற்றிக்கலாம், இல்லைனாக்கா தேங்காய் ஊற்றாமலும் நீங்கள் இந்த குழம்பு வைக்கலாம். நல்லா தான் இருக்கும். வந்து ஃப்ரையும் ரெடி. ஓகே பசங்களா, நம்ம இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு மீன் குழம்பும் ஒரு ஃபிஷ் ஃப்ரையும் பார்த்தோம். கண்டிப்பாக செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி குக்கிங்.